Hello my dear commerce students, welcome to Vedantu. So 12th standard commerceல நம்ம இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்காக தான் புக் பேக்ல இருக்கிற சாப்டர் 1ஓட questions இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெலிகிராமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடனே நம்ம வீடியோஸ் போடுற அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால டெலிகிராம்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபர்தரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நவ் நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் ஷாட்லேயே பார்த்தரலாம். ஏன்னா காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸ் நிறைய இருந்தாலுமே கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே ஈஸியா அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, வில் ஸ்டார்ட். வாட் இஸ் அ மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பா. ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேனேஜ்மெண்ட்னா என்னது? மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோல் ஓரியன்டான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் அ கோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோல் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எய்ம் கிடையாது. ஆர்கனைசேஷனுக்கு என்ன கோல் இருக்கோ அதுதான் மேனேஜ்மெண்டோட கோலும். ஆர்கனைசேஷனுக்கு பொதுவாக என்ன கோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தான் கோலா இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்களோட ப்ராஃபிட்டை எந்தெந்த வழியிலலாம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா? எஸ். 1 minute. ஸோ அந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஈஸியாக நடந்துராது. அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு ப்ராப்பரான பிளானிங், ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோல் ஓரியன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. ஸோ இந்த விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம மேனேஜர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவரும் அதை செய்யணும், இன்னொருத்தரையும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். அப்ப இன்னொருத்தர் மூலியமாவும் செய்யணும். ஒரு வேலை செய்யணும், சின்சியரான ஒரு மேனேஜர் அங்க இருக்காரு அப்படின்னா அவரே எல்லா வேலையும் தலையில இழுத்து போட்டுட்டு செய்யறாரு அப்படிங்கிறப்ப how this can be a good management? அது கண்டிப்பா ஒரு நல்ல மேனேஜ்மெண்டா இருக்காது இல்லையா? ஏன்னா ஒரு மேனேஜரோட அழகே என்னன்னா இன்னொருத்தரை முதல்ல வேலை வாங்க தெரியணும். அவங்களதான் நம்ம ஒரு நல்ல சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நல்ல வேலையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதை இன்னொருத்தர்கிட்ட எப்படி ப்ராப்பரா வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட்ல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு கோல் ஓரியன்டட், இன்னொன்னு ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங். எக்கனாமெட்ரிக்ஸ் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்கனாமெட்ரிக்ஸ்க்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இப்ப எப்படி பிஏ எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கிறோமோ அந்த மாதிரி எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜராகவே இருக்கு. சரியா? ஸோ நீங்க மேபி 12th முடிச்சோடனே அந்த மேஜர்ல கூட உங்களோட டிகிரியை ட்ரை பண்ணலாம். எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் 6 விஷயம். அக்கௌண்டிங், சைக்காலஜி, பிசினஸ் லா, எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ டேட்டா ப்ராசஸிங். இந்த 6ஐயும் கண்டிப்பா எழுதுங்க. ட்ரை டு ரைட் ஆல் த 6. அடுத்தது, these branches of management profession have enhanced the practical utility of the science of management. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு இல்லையா? இந்த மேனேஜ்மெண்ட் பிரான்ச்சஸ் எல்லாமே சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட அந்த யூசேஜை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேற, பட் சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேற. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ட்ரக்கர் மாதிரி பீட்டர் ட்ரக்கர் அவர்லாம் இருக்கார் இல்லையா? ஸோ அவர்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னா, எஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஸ் நம்ம பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரக்கர் சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறமா சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ திங்க் ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்திருப்பாரு. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒரு விஷயமும் அவருக்கு சயின்டிபிக்கா
தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இப்போ ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து இங்க இருந்து இங்க வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதையுமே நீங்க சயின்டிஃபிக்கா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் தான் இந்த சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி, இது எல்லாமே அந்த சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து இது அதிகமா அதோட யூசேஜ் வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். சரியா? 2 மார்க் அப்படிங்கிறப்ப நம்ம 2 பாயிண்ட் எழுதுறோம். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். இதுக்கப்புறமா அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின் வந்து நான் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது எனக்கு ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும்போதே உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி அப்படின்றது வந்துடும். இந்த அத்தாரிட்டி வரும்போதே இது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி உங்களால எப்படி கோபி சுதாகரன் நம்மளால பிரிக்க முடியாது, அந்த மாதிரி அத்தாரிட்டியையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நம்மளால வந்து பிரிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட அத்தாரிட்டி என்ன அப்படின்னா அவங்க வந்து டீச்சர் அப்படிங்கிற அத்தாரிட்டி. பட் அதோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆஸ் அ டீச்சர் ஷி ஆர் ஹீ ஷுட் டூ தட். அதாவது குழந்தைங்களுக்கு லெசன் எடுக்கணும், அவங்கள வந்து மேனேஜ் பண்ணணும், டெஸ்ட் வைக்கணும், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், அந்த பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட இண்டிவிஜுவல் இந்த குவாலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சிம்பிளி நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுல அங்க ஒண்ணுமே கிடையாது. பட் வி ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை அத்தாரிட்டிக்கான அர்த்தம். ஸோ அத்தாரிட்டி அப்படிங்கிறது ரைட் ஆஃப் அ சுப்பீரியர் டு கிவ் தி ஆர்டர் டு ஹிஸ் சபார்டினேட்ஸ். எஸ், இங்க இந்த இடத்துல டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு சுப்பீரியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஆர்டர்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க? நீ வந்து இதை படி, யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம் அண்ட் ஃபாலோ த டிசிப்ளின். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பட் when it comes to a factory, there will be a manager and a manager should maintain all his subordinates, agents, everybody. அப்போ ஆர்டர் டு கெட் ஹிஸ் சப்பார்டினேட்ஸ், அவங்களுக்கு வந்து இது ஒரு ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ உங்க டீச்சர் வந்து உங்களுக்கு என்னதான் ஆர்டர்ஸ் கொடுத்தாலுமே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் யாரு பொறுப்பாவா அப்படின்னா கண்டிப்பா டீச்சர் தான் பொறுப்பாவாங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து யார்கிட்ட கேள்வி கேட்பா, ஏன் உங்க கிளாஸ்ல வந்து இந்த குழந்தை ஃபெயில இருக்கான் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்க? கண்டிப்பா டீச்சர் கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப டீச்சர் அப்படிங்கிற அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பதில சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஓகே, மூவிங். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எனக்கு கீழே எத்தனை பேரை என்னால எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் who can be managed efficiently under a superior. ஓகே, by a superior. இப்போ ஒரே ஒரு superior வந்து இப்போ ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு superiorக்கு கீழே ஒரு 5 பேரை தான் உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆக்சுவலா ஒரு ஹியூமனால இவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வந்து ஒரே ஒரு டைரக்டருக்கு கீழே வந்து 200 பேர் ஒர்க் பண்றாங்க, ஒரே ஒரு டைரக்டருக்கு கீழே 1000 பேர்லாம் ஒர்க் பண்றாங்க. பட் திஸ் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள், பட் டெக்னிக்கலி பாசிபிள். ஏன்னா இப்போ ஒரு சுப்பீரியர் கரெக்டா இருந்தா அவங்க எப்படி இருக்கணும், அந்த ஏஜென்ட்டோட அந்த சபார்டினேட்டோட எமோஷனல் வெல்பீயிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும், அவனோட எஃபிஷியன்சி, அவனோட ஸ்கில், எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவனை வந்து நம்ம நல்லா வந்து பாத்துக்க முடியும், இந்த மாதிரி எல்லாமே ஒரு சுப்பீரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் வந்து இப்போ ஒரு ப்ராப்பரான சுப்பீரியர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சுப்பீரியரால எத்தனை பேரை எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதையே கொஞ்சம் எலாபரேட்டா என்ன சொல்றாங்கன்னா மேனேஜர் ஹேவிங் தி குரூப் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ கேன் ரிப்போர்ட் ஹிம் டிரெக்ட்லி அப்படிங்கிறது இந்த இங்க இருக்கிற ஒரு டெக்னிக்கல் டேர்ம். என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டீமுக்கு கீழே ஒரு மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே வந்து 5 கீ ஃபீல்டு ஒர்க் பீப்புள் இருக்காங்க. அப்போ ஒருத்தரும் வந்து அவங்களோட ஒர்க் வந்து பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டு அட்வர்டைசிங் பண்ண போறாங்க, ஒருத்தவங்க வந்து மீடியா அட்வர்டைசிங்ல இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே மீடியா தான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இந்த டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. ஸோ ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க 5 பேருமே எண்ட் ஆஃப் த டேல நீங்க என்னப்பா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மேனேஜருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் மூவிங்
define the term management. Yes, understand one thing. நமக்கு வந்து what do you mean by, what do you understand, give the meaning of, explain this, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த மீனிங்கை கொடுத்துட்டு தாராளமா போயிடலாம். பட் whenever you are asking to define something, ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த டிஃபைன்ன்ற கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னா இதை அட்டன் பண்ணுங்க. பட் இந்த டெஃபைனுக்கு ஆப்போசிட்ல நீங்க படிச்சது வேற ஏதாவது இருக்கு அப்படிங்கிறப்ப தாராளமா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா டிஃபைன் அப்படின்னா நம்ம வந்து திருக்குறள் மாதிரி மேல 4 வார்த்தை கீழே 3 வார்த்தை எப்படி அடிப்பிரளாம நம்ம எழுதணுமோ அதே மாதிரி டெஃபினிஷன் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ அதுல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வந்து நம்ம மாறாம எழுதணும். அதுக்கு பேர் தான் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஹென்ரி ஃபயோல் ஒரு டெஃபினிஷனை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப அதை அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே தான் நீங்க எழுதணும். உங்க வார்த்தையை போட்டு எழுத முடியாது. அப்ப அது உங்க டெஃபினிஷனா மாறிடும். ஓகே, புரியுதாப்பா நான் சொல்றது? ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ப்ளீஸ் ட்ரை நாட் டு அட்டெம்ப்ட் தி கொஸ்டின் இஃப் யூ ஹாவ் சம் மோர் ஆப்ஷன்ஸ். பட் ஓகே, படிச்சு எழுதிடலாம், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இங்க வந்து ஹென்ரி ஃபயால் வந்து ஒரு 4-5 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு, 5-6 விஷயம், சாரி. forecast, plan, organize, command, coordinate and control. சரியா? மேனேஜ் அப்படின்னா என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபேயால கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுப்பா, பிளான் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, ஆர்கனைஸ் பண்ணதை இன்னொருத்தருக்கு கமாண்ட் பண்றது, கமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்றது, இதுதான் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் இப்பதான் சொன்ன டெஃபினேஷன் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும். அப்போ என்னென்ன சொல்றாங்கிறது இங்கே படிச்சுக்கோங்க. கீ டேர்ம்ஸ் இதெல்லாம். forecast அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட வந்து forecast பண்ணா பத்தாது, பிளான் பண்ணணும். forecastனா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணணும். பிளான் மட்டும் பண்ணா பத்தாது, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கமாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணணும். கமாண்ட் பண்ணிட்டா வந்து சபார்டினேட்ஸ்க்கு கடுப்பாயிடும். ஸோ அதனால அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வேலை பார்க்கணும். அண்ட் ஃபைனலி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இத்தனை வார்த்தைகள் இருந்தாதான் ஹென்ரி ஃபயோலோட டெஃபினிஷன் கரெக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்க எழுதிக்கோங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீட்டரோட டெஃபினிஷன் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா பீட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்பைடர்மேன்ல வரும் இல்லையா? ஓகே, நியூ ஸ்பைடர்மேன் வந்திருக்குல்ல, யார் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, பீட்டரோட டெஃபினிஷனை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா அது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு 3 விஷயம் இருக்கும். அப்ப 3 மார்க்னா நீங்க 3 பாயிண்ட் எழுதிடலாம். 3 பாயிண்ட் எழுதும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. பட் இந்த டெஃபினிஷன் ரொம்ப குட்டியா இருக்குல்ல, இதுல எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நான் பீட்டரோட டெஃபினிஷனை ப்ரிஃபர் பண்றேன். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்றது என்னன்னா அது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் 2வது விஷயம் இதுதான் வந்து ரொம்ப ஈஸி. மேனேஜஸ் அ பிசினஸ், அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படி அந்த மல்டிபர்பஸ் ஆர்கன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா மேனேஜஸ் அ பிசினஸ் அண்ட் மேனேஜஸ் த மேனேஜர், மேனேஜஸ் த ஒர்க்கர் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேனேஜர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான பர்சன், ஒர்க்கர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான பர்சன். ரெண்டுமே வந்து ஒண்ணு கிடையாது. மேனேஜர்னா மேனேஜ் பண்றவர், ஒர்க்கர்னா யார் அவர் மேனேஜ் பண்றாரோ அவங்கதான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம ட்ரக்கர் என்ன சொல்றாருன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனா இருக்கு. அண்ட் அதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அ பிசினஸ், மேனேஜர்ஸ் அ மேனேஜர் அண்ட் மேனேஜர்ஸ் அ ஒர்க் அண்ட் அ ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? இதுல அவர் ஸ்ட்ரெஸ் பண்ற 3 விஷயம் என்னது அப்படிங்கறத தனியா பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா மேனேஜிங் அ பிசினஸ், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் மேனேஜிங் அ மேனேஜர். 3வது பாயிண்ட் மேனேஜிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். சரியா? இந்த 3 பாயிண்ட்டை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதுறது மூலியமா 3 மார்க்ல நம்ம ஈஸியா வந்து 1, 2, 3 அப்படின்னு ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, அண்ட் மூவிங் நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்சஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து எனி 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு 3 மார்க் கேட்கும்போது அவங்க எனி 3 அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க வந்து 4 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க் கேட்கும்போது எனி 5 அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க 5 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் இதுல எப்பயுமே கான்சியஸா இருங்க. ஓகே, டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் வர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாருங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிசினஸையும் பீப்புளையும் மேனேஜ் பண்றது அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அதை அப்படியே தூக்கி எழுதிருங்க. அண்ட் ஆனா என்னதான் ஆர்கனைஸ்டா அதை பண்ணணும். எஸ், தட்ஸ் வெரி சிம்பிள். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பீப்புளை மேனேஜ் பண்றது தான். ஆனா அந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்க எப்படி பண்ணணும்னா ஆர்கனைஸ்டா பண்ணணும். ஓகேயா?
ப்ரூஃப் இருக்கணும் நம்ம கிட்ட இப்படிதான் மேனேஜ் பண்றோம் அப்படின்னு. ஸோ மேனேஜிங் பீப்புள் அண்ட் திங்ஸ் ஆஃப் அ பிசினஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கால்டு த மேனேஜ்மெண்ட். ஸோ பீப்புளையும் மேனேஜ் பண்ணணும், திங்ஸையும் மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பிலாங்ஸ் டு த பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, now moving to the administration, the process of administering an organization by a group of people. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷனை பண்றது தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம சில குரூப் ஆஃப் பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சரியா? வெரி ஈஸி மீனிங். இந்த இடத்துல மீனிங் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நீங்க தாராளமா எழுதலாம். ஓகே, இதோட அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம்ப்பா. ஸோ திஸ் கம்ஸ் மேனேஜ்மெண்ட் and this comes administration. So management அப்படிங்கிற authority அப்படின்னு பார்த்தோம்னா middle level and lower level authority, but administration ஓட authority வந்து top level authority. management அப்படிங்கிறவங்க ஒரு executive levelல தான் இருப்பாங்க. ஆனா administration தான் யாரு? decisive level. decisive level அப்படின்னா இவங்க எடுக்கிறது தான் சட்டம், இவங்க வைக்கிறது தான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சாசனம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது யாரு? administration. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகுபலியில வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, தட் இஸ் அவர் ராஜமாதா. அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். பட் நம்ம பிரபாஸ் இருக்காரு இல்லையா, யூனோ அவர் பேர் பாகுபலி, அவரு தான் வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் பாகுபலி வந்து ஒரு அங்க பார்க்க தெரியும் போது மாசா பயங்கரமா தெரிஞ்சாலுமே அவரோட அந்த அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யாரோடது அப்படின்னா ராஜ்மாதாவோட கமாண்ட்ஸ் தான். அதை மீறி அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உடனே ராஜ்மாதா ஞாபகம் வந்துடும். ஏன்னா இது வந்து ஆஃபன் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு விஷயம். எனக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல தூக்கி அது வந்து டாப் லெவல் அத்தாரிட்டி, மேனேஜ்மெண்ட் தான் வந்து டெசிசிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து மாத்தி எழுதி வச்சிருக்கேன். அதனால இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ஸ் டு ராஜ்மாதா அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்ஸ் டு பாகுபலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். எஸ், இந்த பாயிண்ட்ல நமக்கு தெரியும் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு, பாலிசி ஃபார்முலேஷன் யாரு அப்படின்னு. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பாலிசி ஃபார்முலேஷன். அதாவது அந்த சட்டத்தையே உருவாக்குறவன் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ், அங்க என்ன நடக்கணும் அப்படிங்கறத சொல்றது யாரு? ராஜ்மாதா தான் சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் சரிமா அப்படின்னு கேட்கறது தான் நம்ம பாகுபலி. அப்ப அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே, ரைட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் FW டெய்லர் அண்ட் நம்மளோட ஹென்ரி ஃபயோல். சரியா? எஸ், சாரி, நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா நான் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து இவரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சயின்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். எஸ், FW டெய்லர். இவரு வந்து கொடுத்துருக்கிற இந்த பிரின்சிபல்ஸ் ரொம்ப இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக். ஏன்னா அதான் சொன்னல, என்னோட ஃபேக்கல்ட்டி அப்படிதான் எனக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், இதுல மொத்தம் 9 or 10 சம்திங் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவரோட பிரின்சிபல்ல வந்து மொத்தம் 14 பிரின்சிபல்ஸ் இருக்கும். அந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து நான் படிச்சு முடிச்சு இத்தனை நாள் ஆனாலுமே எனக்கு ஆர்டர் வைஸ் ஞாபகம் இருக்கும். ஏன்னா என்னோட ப்ரொஃபசர் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 பிரின்சிபல்ஸ் எழுதிருங்க. இது 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இந்த 5 பிரின்சிபலை எழுதிட்டு இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 3 எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். பட் ப்ளீஸ் லிஸ்ட் அவுட் ஆல் த 5. ஓகே, ட்ரை டு லிஸ்ட் அவுட் ஆல் த 5. ஆனா 3க்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும். சயின்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், மென்டல் ரெவல்யூஷன் கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹூஸ் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. சரியா? இப்போ சயின்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம், இது எனக்கு ஈஸின்னு பட்ட ஒரு 3 டெஃபினிஷன்ஸ். ரூல் ஆஃப் தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் பண்றது தான் ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அங்க யார் வந்து சட்டம் வைக்கிறதா இருப்பாங்க? மேனேஜர் தான் வந்து அங்க ஒரு அந்த சட்டத்திட்டங்கள் பண்ற ஆளாவே இருப்பாரு. கரெக்டா? ஆனா அவரோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவரு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அது எல்லா டைமும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ அவரோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல டெசிஷன் எடுக்கக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த சயின்டிபிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம டெய்லர் வந்து சொல்றாரு. டெசிஷன் should be based on scientific inquiry. அதுலயும் உங்களுக்கு எப்படி இருக்கணுமாமா, காசு, எஃபெக்ட், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு விஷயத்தோட காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை உங்களால எப்ப புரிஞ்சுக்க முடியுதோ அப்பதான் அந்த விஷயத்துக்கான பிளானிங் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து மேனேஜரோட பர்சனல் ஜட்மெண்ட்ல ஒரு டெசிஷன் எடுக்க வேணாம்ப்பா, சயின்டிபிக் இன்கொயரி மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் ரிலேட்டட் டு த மைண்ட் அப்படிங்கிறது தெரியுதா? சோ ஒரு ஒர்க்கரை ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிறவன் சந்தோஷமா இருந்தாதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து சூப்பரா ஒர்க் பண்ண முடியும். அந்த ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்டாவும் இருக்கும், அவங்களோட கோலையும் ஈஸியா ரீச் பண்ணுவாங்க. எப்ப வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும்னா அந்த ஒர்க்கர் நல்லா இருந்தாதான். அவன் எப்ப நல்லா இருப்பான்? அவனை நம்ம ஹாப்பியா வச்சுக்குவோம். எப்படி வந்து அவனை ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அண்ட் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் நீங்க ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ஒர்க்கர் வந்து சந்தோஷமா இருப்பான். என்ன மானிட்டரி பெனிஃபிட்ஸ்? அவன் செய்யற வேலைக்கு கரெக்டான ஒரு ஊதியம், ஒரு ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அவனுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல அவனோட டெசிஷனையும் அவனோட ஒப்பீனியனையும் நம்ம வெல்கம் பண்ணணும். இதெல்லாமே வந்து டாக்டிக்ஸ் டு கெட் த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்தாலுமே அவன் ஏன் ரீட்டைன் ஆக மாட்டேங்கிறான்? எல்லா ஆர்கனைசேஷன்லயும் எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறது இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட், எஃபிஷியன்டான மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா அவனோட ஒர்க்கரோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி அவன் அந்த கம்பெனிக்காக உழைக்கிற அளவுக்கு அவனை மாத்தணும். அது எப்படி முடியும்? அவனை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அவன் உங்களை நல்லா பார்த்துக்குவான். So it involves change of attitude of workers and management towards each other. So இந்த இடத்துல ஒர்க்கரும் வந்து இது என்னோட கம்பெனி அப்படின்னு நினைக்கணும், அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இவங்க என்னோட பீப்புள், இவங்களை நான் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், போத் ஷுட் ஈச் அதர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். சரியா? ஒருத்தரும் வந்து ஒர்க்கர் இல்லைன்னா இந்த ஆர்கனைசேஷன் இல்லை அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நாம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டோங்கிறது அந்த ஒர்க்கரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். எஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஒர்க்கரும் வந்து நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும், எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூடாது. கோஆபரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சென்ஸ் ஆஃப் குட்வில், இது எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே நல்ல நிலைமையில இருக்கணும். யார் ரெண்டு பேருக்குள்ள? மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்குள்ள நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெய்லர் ஆல்சோ சஜஸ்டட் தேர் ஷுட் பி a proper division of work and responsibility between the two. அப்ப இவர் என்ன சொல்றாரு? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம்ப்பா, இதுதான் வந்து டெக்னிக்கல் டேர்ம். அதே மாதிரி டெய்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார் ரெண்டு பேரையும்? மேனேஜரையும் ஒர்க்கரையும். சி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க இப்போ டெய்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபேக்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டே டு டே ரிப்பீட்டட் ஸ்கில்டு ஒர்க்ஸ் பண்றவங்க தான் நம்ம வந்து ஒர்க்கர் அப்படின்னு சொல்றோம். ஆனா மேனேஜர் அப்படிங்கிறவரு அந்த ஸ்கில்டு ஒர்க்ஸ் பண்ற 1000 பேரையும் மெயின்டைன் பண்றவர் தான் மேனேஜர். சோ அவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன வேலைங்கிறத முதல்ல நீங்க பிரிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து ப்ராப்பரா பிரிக்கணும் அப்படின்னு டெய்லர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஓகே, நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நான் 4 பாயிண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். So 4 points இதுலயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஒரு பர்சனையும் அவங்களால அட்மோஸ்ட் எவ்வளோ எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு டெய்லர் சொல்றாரு. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு எம்ப்ளாயியை பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு. எஸ், ஒரு எம்ப்ளாயி எவ்வளவு நல்லா வேலை செய்யறானோ அதை பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷனும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அவனுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அவனையும் நல்லா ஒர்க் பண்ண வைக்கலாம். In order to learn the best method to develop through the use of scientific approach. நீங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கணும்னா அவனோட அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ற மாதிரி இருக்கணும். அதுவும் த்ரூ சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு டெய்லர் சொல்றாரு. சரியா? 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுல 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே போதும். அடுத்தது ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 2 மார்க்ல ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். வாட் இஸ் ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அதாவது ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே, ஒரு சுப்பீரியருக்கு கீழே எத்தனை சபார்டினேட்ஸை வந்து அவரால் எஃபிஷியன்டா மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுதான் வந்து ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இதுல 2 இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இன்ஃப்ளூயன்சஸ் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப். இண்டிவிஜுவல் மேனேஜரோட ஜாபை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டிட்டர்மைன் தி ஷேப் ஆர் கன்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே வந்து 3 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு கீழே இங்க 2 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இங்க 2 ஏஜென்ட் இருக்காங்க, இங்க வந்து ஒரு 3 ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இமேஜை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுதா, இதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர்.
அங்க ஒர்க் பண்ற கீ பீப்புள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இதுதான் அந்த கன்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். இதை டிட்டர்மைன் பண்றது என்ன அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு த ஹரிசாண்டல் லெவல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஹரிசாண்டல் லெவல் அப்படின்னா இப்போ இங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கீழே 3 பேர் இருக்காங்க அப்படின்னு, இவங்க இவங்க அண்ட் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒண்ணுதான். இவங்க 3 பேருமே இந்த பெரிய தலைக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு கீழே பீப்புள் இருக்காங்க. அதாவது ஒரே லெவல் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம ஹாரிசாண்டல் அப்படின்னு சொல்றோம். வெர்டிக்கல் அப்படின்னா மேல கீழே. சோ இப்ப நம்ம ஸ்கூல் அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் ஒரே லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி தான். பட் இவங்களுக்கு மேல வெர்டிக்கல் இருக்கிற அந்த அத்தாரிட்டி யாரு? ஹெட் மாஸ்டர் இல்ல பிரின்சிபல். ஓகேயா? இப்ப இதை நம்ம பிரிக்கும் போது வைட் ஸ்பேன் அண்ட் நேரோ ஸ்பேன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம்ப்பா. வைட் ஸ்பேன் அப்படின்னா ஹைரார்கி லெவல் கம்மியா இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைட் ஸ்பேனுக்கு பாருங்க, வைட் ஸ்பேன் ஹைரார்கி லெவல் கம்மியா இருக்கும். அப்ப ஹைரார்கி லெவலே இல்ல அப்படின்னா எம்ப்ளாயி, இங்க ஒரு எம்ப்ளாயி, இங்க ஒரு எம்ப்ளாயி, இங்க ஒரு எம்ப்ளாயி அண்ட் இங்க ஒரு எம்ப்ளாயி. சரியா? இதுதான் வைட் ஸ்பேன். ஒரே ஒரு ஹைரார்கி அப்படின்னா லெவல், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அப்படின்னு இப்படி, அதுதான் ஹைரார்கி. நேரோ ஸ்பேன் அப்படிங்கிறது ஹைரார்கி லெவல் ஜாஸ்தியாக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டாலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கு கீழே 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த மேனேஜருக்கு கீழே ஒரு 3 ஏஜென்ட் இருக்காங்க. ஓகேயா? பொம்மை ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இவங்களுக்கு கீழேயும் 2 பேர் இருக்காங்க. இப்ப இந்த சபார்டினேட்டுக்கு கீழே அந்த ஏஜென்ட்டுக்கு கீழே ஒருத்தர் கீழேயும் ஒரு சபார்டினேட் இருக்காங்க. இந்த சபார்டினேட்டுக்கு கீழே மறுபடியும் ஒரு ஃபீல்டு சேல்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. சோ புரியுதா? இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த இமேஜ் பாருங்களேன். அதுல பீப்புளுக்கு கீழே பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க. சோ இதுதான் நம்ம ஹைரார்கி லெவல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைரார்கி லெவல் இன்க்ரீஸ் ஆனா ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? டாலா இருக்கா? எஸ், இந்த வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம். சோ பிளாட்டர், அது வைட் ஸ்பேன்ல பிளாட்டரா இருக்கும். பிளாட்டா இருக்கா? அவ்வளவுதான். அண்ட் இங்க நேரோ ஸ்பேன்ல ஹைரார்கி டாலா இருக்கும். டாலா இருக்குன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி இந்த ட்ரீ வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். இந்த இமேஜ் கூட நீங்க தாராளமா உங்க எக்ஸாம்ல வரைஞ்சு வைக்கலாம். ஓகே, மூவிங் பா. நெக்ஸ்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லி 5 மார்க்ஸ்க்கு வந்துட்டோம். 5 மார்க்ஸ்ல கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 2 மார்க்ஸ்ல படிச்சதை வச்சு அப்படியே எடுத்து ஈஸியா எடுத்து வச்சிருக்கேன் அந்த கான்செப்ட்ஸ். 5 கான்செப்ட்ஸுக்கு எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்ஸ்ட், பாடி ஆஃப் நாலேஜ். சரி, மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிற கான்செப்டை நம்ம படிக்கிறோம், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு தனி ஒரு பெரிய சப்ஜெக்டா வளர்ந்துருச்சு. அப்ப மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காமர்ஸ் ஓரியன்டா தான் இருந்தது. மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே காமர்ஸ் பீப்புளா தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே மேனேஜ்மெண்ட் தேவை அப்படிங்கிறதுனால அதை ஒரு செப்பரேட் டிசிப்ளினாவே ஆக்கிட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் பிலாசபி. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த லிட்ரேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸ்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So first one, body of knowledge. ரெண்டாவது விஷயம், இந்த டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்லயே படிச்சிருப்போம். நான் சொன்ன 6 இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் சொன்னேன். அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சைக்காலஜி, எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ டேட்டா ப்ராசஸிங். இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சயின்டிபிக் மேனேஜ்மெண்டோட அந்த யூட்டிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத செகண்ட் பாயிண்டா படிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல பாடி ஆஃப் நாலேஜ் படிச்சோம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் படிக்கிறோம். அண்ட் மூணாவது விஷயம்,
செப்பரேட் டிசிப்ளின். மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்னைக்கு தான் செப்பரேட் டிசிப்ளின் ஆக்கிட்டாங்கல்ல. எந்த அண்டர் கிராஜுவேஷன் பண்றவங்களும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நாட் ஓன்லி பிபிஏ அண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஆல்சோ த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி பண்ணவங்க, பிசிக்ஸ் பண்ணவங்க யார் வேணாலும் வந்து படிக்கலாம். ஏன்னா அது ஒரு பொதுவான சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. நிறைய யூனிவர்சிட்டியில இதை வந்து ஒரு செப்பரேட்டான டிசிப்ளினா வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட். சி there is a difference between personal and personal. சரியா? இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் அப்படின்னா எனக்கு பர்சனலான சில விஷயம்ப்பா, எனக்கு வீட்ல வந்து பர்சனலா சிலது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது பர்சனல். பர்சோனல் அப்படிங்கிறது வந்து வே ஆஃப் அட்ரஸிங் பீப்புள், நிறைய மக்கள். அப்ப பர்சனல் மேனேஜ்மெண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் என்னது? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஜெனரல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இங்கே ஒரு 6 விஷயம் இருக்கு. அந்த 6 மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க வந்து செப்பரேட் டிசிப்ளினா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டா போதும். பாடி ஆஃப் நாலேஜ், செப்பரேட் டிசிப்ளின், ரெண்டாவது ஹெட்டிங் மறந்து போச்சு, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். சரியா? அடுத்தது போலாமா? ஸ்பெஷலைசேஷன். செப்பரேட் டிசிப்ளின், ஸ்பெஷலைசேஷன் ஒண்ணுதான். ஓகே. There is a growing tendency and appoint a highly qualified, trained and experienced persons to manage the business in each functional areas of management. நிறைய கார்பரேட்ஸ்ல இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இது உண்மைதான். உண்மையா நிறைய கார்பரேட்ஸ்ல இப்ப இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்த எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மிட் லெவல் பொசிஷன்ல ஒர்க் பண்ணாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஈஸியா அவங்களுக்கு மேல போய் உட்கார முடியுது. ஏன்னா அதுதான் பவர் ஆஃப் ஸ்டடியிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி மேனேஜ்மெண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான்ப்பா இருக்கிறதுலயே இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்க டீச்சரை கேட்டா தெரியும். உங்க 40 பேரை வந்து கிளாஸ்ல வச்சு மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்க டீச்சரை கேட்டா தெரியும். அந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட பீப்புள் மேனேஜ் பண்றவங்களுக்கு தான் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடான ஒரு ப்ரொஃபஷனலை அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பிசினஸோட ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். கோட் ஆஃப் கண்டக்ட். இப்போ மேனேஜர், இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனீங்கன்னா அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு ஹெச்ஆர் எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களால பார்க்க முடியும். சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட ஹெச்ஆர் வந்து பயங்கர எக்யூப்டா தான் இருக்காங்க. என்லைட்டட் பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஓரளவுக்கு பிசினஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அவங்களுக்கு புரியும். அண்ட் இட் ஹேஸ் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பி ஃபில்டு. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலா பிசினஸோட மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது ப்ராஃபிட் மேக்கிங் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். ஆனாலுமே ஒரு பிசினஸ் நம்ம வந்து வெறுமனே ப்ராஃபிட்காக மட்டும் பண்ணாம சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத பிசினஸ் மேன் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் படிச்ச பிசினஸ் பீப்புள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, டுவர்ட்ஸ் கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு டீ ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டீ ப்ரொடக்ஷன்ல நான் ப்ராஃபிட் பாக்குறது கண்டிப்பா இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஆனா அதை தாண்டி எனக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்ன நம்பி டீ வாங்குற அந்த கஸ்டமர்ஸ்க்கு நான் நல்ல குவாலிட்டியான டஸ்ட் டீ கொடுக்கணும், இல்ல நல்ல குவாலிட்டியான லீஃப் டீ கொடுக்கணும். அதே மாதிரி என்ன நம்பி என் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு நான் ப்ராப்பரான ஒரு ரெம்யூனரேஷன் கொடுக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அங்க வச்சிருக்கணும், அவங்களுக்குன்னு தேவையான அந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ பப்ளிக் அப்படின்னாலே அந்த எல்லாருமே வந்துருவாங்க, கஸ்டமர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து ப்ராப்பரா அக்கௌண்டபிளா இருக்கணுங்கிறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்கும் இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். சரியா? ஓகே, இந்த கொஸ்டின் கிளியர் தானப்பா? கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொஸ்டின், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இதுலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு 14 பிரின்சிபல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, ரைட்.
இந்த 14 பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன், சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட், ரெம்யூனரேஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதுல இன்னும் மீதி இருக்குப்பா. சென்ட்ரலைசேஷன், ஸ்கேலா செயின், ஆர்டர், ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல், இனிஷியேட்டிவ், எஸ்பிரிட்டி, காப்ஸ், இந்த மாதிரி 14 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச 5 பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க 14 எக்ஸாம்ல வந்து லிஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. ஒரு 5 பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க் ரொம்ப ஈஸி, ஃபாஸ்டா பாத்துடலாம். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா பெரிய வேலையை வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்றது தான். ஓகே, இது ஒரு வேலை, இது ஒரு வேலை, இது ஒரு வேலை, இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா ஸ்ப்ளிட் அவுட் பண்றது, அதாவது டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். அப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இந்த இடத்துல ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவரு அந்த வேலையில சமஜித்தா இருப்பாரு. அவர் அந்த வேலையில நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, ஸ்பெஷலைஸ்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கறது அவருக்கு வந்து ஈஸியா எஃபிஷியன்ட்டா அவரால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த பர்சனுக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அவருக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்ம அங்கேயே படிச்சுட்டோம். அவங்க 2 பேரும் வந்து கோபி சுதாகர் மாதிரி பிரிக்க முடியாத ஒரு பார்ட். ஒரு சுப்பீரியருக்கு இருக்கிற அந்த ரைட்ஸை தான் நம்ம வந்து அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு அத்தாரிட்டி வரதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பொறுப்புகள் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இருக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபைனலி ரெம்யூனரேஷன் அண்ட் டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நம்ம மாடர்ன் மேனேஜ்மெண்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ற 4-5 பேரு, அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், அந்த மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷன், ஒர்க்கர்ஸ் டுவர்ட் தி ஆர்கனைசேஷன், இது எல்லாமே வந்து ப்ராப்பரா டிசிப்ளின்டா இருக்கணும். ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து வேலை பார்க்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியா ரன் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ரெம்யூனரேஷன் பா, நான் முன்னாடியே பேசிட்டேன். ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒர்க்கர் வேலை பார்க்கறேன் அப்படின்னா அவனுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். அவன் பார்க்குற வேலைக்கு, அவன் போடுற எக்ஸ்ட்ரா உழைப்புக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவனை வந்து நம்மளால ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆர்டர். எஸ், இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஆர்டர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இல்ல உங்க கிளாஸ் ரூம் போறீங்க, பெஞ்சஸ் வந்து அங்கங்க கலைஞ்சு கிடக்கு அப்படின்னா நம்மளுக்கு அங்க படிக்கிற ஒரு மைண்ட் செட் வருமா? நம்மளுக்கே அது வந்து மெஸ்ஸியா இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்னா எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய போர்டு இருக்கணும். அந்த போர்டுக்கு சைட்ல வந்து சேர் இருக்கணும். என் சேர் கொஞ்சம் மோசமா இருக்கு. போர்டுக்கு சைட்ல வந்து ஒரு சேர் இருக்கணும். அங்கதான் வந்து டீச்சர் இருப்பாங்க. அந்த போர்டுல எழுதுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போர்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பிளேஸ் வச்சு அங்க வச்சிருப்பாங்க. அண்ட் இங்க ஒரு டேபிளும் அந்தந்த டேபிளுக்கு 2 பசங்க உட்கார்ற மாதிரி சேரோ வாட் எவர் பெஞ்சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிளாஸ் ரூம் இல்லையா? இங்க இந்த சேர் டேபிள் எல்லாமே எப்பயுமே அது இருக்கிற இடத்துல இருந்தாதான் உங்களால அந்த இடத்துல எஃபிஷியன்டா வேலை பார்க்க முடியும். இதேதான் வந்து அங்கேயும் ஆர்கனைசேஷன்ல. இப்ப ஸ்டோர் ரூம் அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போன உடனே நம்மளுக்கு தெரியணும் எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செக்ரிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ மெட்டீரியல் ஆர்டர் அப்படிங்கிறது அதுதான், பொருளோட ஆர்டர்ஸ். It ensures the safety and efficiency in the workplace. Social order அப்படிங்கிறது வந்து ப்ரொசீஜர் படி கரெக்டா இருக்கணும். மேனேஜர்னா அவன் தான், அவனுக்கு கீழே சபார்டினேட்ஸ் தான், சபார்டினேட்ஸ்க்கு கீழே ஏஜென்ட் தான். அப்ப அதெல்லாம் வந்து ப்ரொசீஜரலி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர்ஸ் ஷுட் பி அக்செப்டபிள் அண்ட் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஒரு கம்பெனியோட ரூலை பொறுத்து ஆர்டர்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. ஓகேயா? So this is with regarding to the modern management ஓட principles. I think எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்பா. ஸோ இதுக்கு மேல ஃபர்தரா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்டர் 2, சாப்டர் 3 இதெல்லாம் வந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்து ஸ்கெடியூல் பண்ணிருக்கோம் அப்கமிங் சாட்டர்டே. இது வரைக்கும் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்ன டைம்ல லைவ் இருந்தா பெட்டரா இருக்கும் அண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to discuss about the study plan for the quarterly. எக்ஸாக்ட்லா ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டடி பிளான் வந்து வச்சுக்கலாம். இதுல ஆகஸ்ட்டுக்கு தனியா அப்படிலாம் இல்லப்பா, மொத்தமா வந்து குவார்டர்லிக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். அண்ட் ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னு ஒரு செஷன் இருக்க போகுது. அகாடமிக்கா நம்மளுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆஸ்க் மீ எனிதிங்ல கேட்டுக்கலாம். அதாவது சம்ம போட்டு காட்டுங்க அந்த மாதிரி அகாடமிக் டவுட் கிடையாது. எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அகாடமிக் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த லைவ்ல வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல். அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்கப்பா. பாய்.